சகோதரி, செகண்ட் வீக் ஆஃப் அட்வென்ட், முதலாவது செய்தியை நம்ம லாஸ்ட் சண்டே கேட்டோம். என்னங்க அது? நம்பிக்கை, ஹோப் ஆஃப் இஸ் அட்வென்ட். இன்றைக்கு அவருடைய வருகையினால் கிடைச்ச சமாதானம். இதை பார்த்துன்னே இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 4 விதமான சமாதானம் நமக்கு கிடைக்குது. 4 விதமான, இங்கிலீஷில் அருமையாகுது. பீஸ் வித் காட், பீஸ் இன் காட், பீஸ் ஆஃப் காட், பீஸ் வித் அதர்ஸ். 4 விதமான பீஸ். பீஸ் ஆனால் என்னங்க? பிரியாணியில் பீஸ் பீஸ் இருந்தால் தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? எங்கள் அப்பா எப்போ சொல்லுவார், పీస్ ఆఫ్ మైండ్ చాలా ముఖ్యము, పీస్ ఆఫ్ మైండ్ కావాలా అని చెప్తా ఉంటే ఏం పీస్ పీస్ అంటారులే అదే மாதிரி. பீஸ் ஆனால் சமாதானம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னங்க? பீஸ் வித் காட். தேவன் கூட என்ன ஆகணும்? சமாதானம் இருக்கணும். தேவனுக்கு நம்ம இப்போ பாவிகள் எப்படி இருக்கிறாரு? சத்துருக்களாக இருக்கிறாரு. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுடைய கோபத்தின் புத்திரராக இருக்கும்போது எப்படி சமாதானம்? அதனால துர்மார்கனுக்கு என்ன இல்லை? சமாதானமே இல்லை. இந்த உலகத்தில் சமாதானம் இல்லையே. தேவனை விட்டு பிரிஞ்சு போய்க்கிறார், சாத்தானுக்குள்ளே இருக்கிறார், பாவத்தை செய்து கொண்டிருக்க. எப்படி சமாதானம் இருக்க முடியும்? அதனால தேவன் கூட ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? உப்புராவாகி தேவன் கூட சமாதானம் பண்ணிக்கணும். அது யாருனால தான் தேவன் அப்படி செய்து கொள்கிறாரு? அவருக்குள்ள நம்மளை எப்படி உப்புரமாக்குறாரு? அவருடைய மகன் மூலமாக. கொலோசியர் 1:19-20. கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verses 19 and 20. சகல பரிபூரணமும் அவருக்கு வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமா நம்ம ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாத்தீங்களா? தேவனுக்கு என்ன பிரியமாயிடுச்சுங்க? வாசிங்க திரும்பி. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். அவர் மூலமாக தமக்கு ஒப்புரம் என்னங்க? பிரிஞ்சு போனவரை ஒப்புரமாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாச்சு. இயேசு மூலமாக, அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்து மூலமாக இல்லையா? மனுஷருக்கும் தேவனுக்கு என்ன ஆச்சுங்க? ஒப்புராச்சு ஒரு வழி. அதனால தான் என்ன இன்னொரு வசனம் என்ன இருக்குதுங்க? மாம்சமான அவருடைய சரீரத்து மூலமாக நமக்கு மத்திய இருந்தால் சுமரே என்ன பண்ணாரு? எடுத்து நம்ம என்ன பண்ணாருங்க? ஒப்புரமாக்குனாரு. மனுஷருக்கும் யாருக்குங்க? தேவதூதருக்கும். பரலோகத்தில் என்னங்க? பரலோகத்தில் எவ்வளோ பேர் தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. அவருக்கும் என்னங்க ஒப்புரம் ஆகணும்னா யார் மூலமாக தான்? இயேசு கிறிஸ்து மூலமாக தான். அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. இல்லைன்னா சமாதானம் இல்லை. எப்போதான் சமாதானம் கிடைக்கும்? ரெஸ்ட் இன் பீஸ் ஆகும்போது தான். இல்லைன்னா சாகும்போது தான் சமாதானம். இல்லைன்னா நம்ம சமாதானம் பெற்றோம்னா தேவன் கூட உப்பராகும். ரோமர் 5:1, ரோமன்ஸ் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா? நம்முடைய விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதுனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம் இல்லைங்களா? எதனால நம்ம சமாதானம் கிடைக்கும்? விசுவாசத்தினாலே. எதில் விசுவாசம்? இயேசு நமக்காக மரித்ததில் விசுவாசம் வச்சிருக்கிறதுனால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா நம்முடைய பாவங்களே நமக்கு முன்பாக இருக்கும். ஆனால் அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை மூடி கழுவி இப்போ நம்மளை என்ன பண்ணிக்கிறார்? நீதிமான் ஆக்கியிருக்கிறார். இப்போ தேவன் கூட நமக்கு என்ன இருக்குங்க? சமாதானம் இருக்குது இல்லைங்களா சகோதரஸ்? அது பீஸ் வித் காட். நெக்ஸ்ட் என்னங்க? பீஸ் இன் காட். ஆனால் என்னங்க? தேவனுக்குள்ள சமாதானத்தை பெற்றுக்கொள்றது. தேவன் கூட சமாதானம். தேவனுக்குள்ள என்ன அர்த்தம்னா, தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நாம் சமாதானத்தில் இருக்கிறது. தேவனை நம்பி இருக்கிறதுனால நம்ம என்ன இருக்கிறோம்? சமாதானம். பெரிய என்ன இருக்குது? ஸ்ட்ரோம் ஆயிருக்குது. பெரிய பிரச்சனைகள் சோதனைகள்ல இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன இருக்குதுங்க? தேவன் பார்த்துக்கொள்வார். தேவன் நமக்காக இருக்கிறார். தேவன் எல்லாத்தையும் நல்லா செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குது. அதில் நமக்கு என்ன கிடைக்குது? தேவனுக்குள்
சமாதானம் கிடைக்கிறது. ஐசாயா 26:3, ஐசாயா சாப்டர் 26 verse 3. உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். என்னங்க என்னங்க வாசிமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உன்னை உறுதியா பற்று கொண்டவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உண்மையை நம்பியிருக்கபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூர்ண சமாதானத்துல காத்துக்கொள்வீர். நாம் அவரை நம்பி இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையே நமக்கு சமாதானம் இல்லையா? அது நம்மளே பார்த்துக்கொள்ளும். எவ்வளோ நம்ம டிஸ்டர்பன்ஸ் பார்க்கணும். அதனால இந்த உலகத்தில் என்ன இருக்குதுங்க? இயேசு என்ன சொன்னாருங்க? இந்த உலகத்தில் உங்களுக்கு மாசிமா ஜான் 16:33, யோவான் 16:33, 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும்? உபத்திரவம். ஆனா நான் உலகத்தை என்ன பண்ணிக்கிறேன்? நிறைய பேர் எனக்கு நிறைய பேங்க் பேலன்ஸ் இருந்தா என் சமாதானம் வந்துடும், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிடும் நினச்சி நிற்கிறார். நல்ல ஹெல்த் இருந்தால் ப்ராப்ளம்ஸ் போயிடும் இல்லையா? அநேகர் அப்படித்தானே. ஆனால் எவ்வளோ பேர் பணம் இருந்து கூட சமாதானம் இல்லாதவராகிறாரு. சமாதானம் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு இல்லை. இயேசு எப்படி இருந்தார்? பிரின்ஸ் ஆஃப் பீஸாக இருந்தால் எப்படி இருந்தாருங்க? ஏழப்பட்டவராக இருந்தார், ஆனால் சமாதானத்தில் இருந்தார். அவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது, ஆனால் கூட சமாதானத்தில் இருந்தார். அப்படி இருக்குன்னா நமக்கு அவுட்வர்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்லை. நாம் யாருக்குள்ளே இருக்கணும்? தேவனுக்குள்ளே, கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் இன் காட் வி ஃபைண்ட் பீஸ் என்றதை நம்ம பார்க்குறோம். ஜெரமியா 17:7-8, ஜெரமியா 17 verses 7 and 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் பார போடணும். எப்படி ஆனாலும் ஜெபித்த இருக்குது. பி நாட் ஆங்ஷியஸ் இன் எனிதிங் பட் லெட் யுவர் ரிக்வெஸ்ட் பி மேட் அன்டு காட். இல்லைங்க எதுலேயும் என்ன ஆகாதீங்க, கவலைப்படாதீங்கள். உங்கள் ஜெபம் மூலமாக தேவனிடத்தில் ஜெபிங்க, அவ்வளோதான். தேவனுக்கு ஜெபித்த விட்டுடணும். நம்ம என்ன ஆகக்கூடாதுங்க, கலைங்கப்போ. அப்போ தெய்வ சமாதானம், தேவனுக்குள்ளே என்ன இருக்கிறோம்? சமாதானத்தை. சம்டைம்ஸ் ஸ்மால் விஷயம் கூட என்ன இல்லை, நம்ம சமாதானத்தை கெடுத்துல இல்லை. ஒன் ஸ்மால் மெசேஜ் இருக்கலாம், ஒன் ஸ்மால் இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், என்ன ஆகிடுதுங்க நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருக்குது. ஏன்னா நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம். ரொம்ப சின்ன நடந்திருந்தால் அது என்ன பண்ணுறோம் பெருசாக. சேட்டன் கூட நடக்காததை இப்படி நடந்துட்டான், அப்படி நடந்துட்டான் இல்லையா? பகைகள் அப்படி வரா. அவர் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார், சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு இமேஜின் பண்ணி என்னென்ன பண்ணிடுறோம். ஆனால் தேவனை நம்பிட்டா தேவன் பார்த்துக்கிறார் விடு இல்லையா? இந்த லாஸ்ட் வீக் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். என் முன்னால் இந்த ரஜினிகாந்த் போட்டுக்கிறாரு இல்லையா? அவர் என் பர்த்டே கொண்டாண்டு வேண்டான்னு எல்லாம் சொல்லிக்கிறாரு அங்கே. ஆனால் கேட்குறாரா, இங்கே இருக்கிற லோக்கல் என்னங்க நம்ம ஏரியாவில் வந்து பார்க்கிங் லாட்டில் போட்டார். சரி, அது ரொம்ப வருஷமாக அப்படியே விழுந்து கடுங்குது. அட்லீஸ்ட் அப்படியானா போட்டான்னு வீட்டுருந்தா என்ன பண்ணாருங்க, இந்த டிசம்பர் 12 வரும்போது எல்லாம் வந்து பெரிய எவ்வளோ பெரிய கட்டிட்டு இருக்கிறாருப்பா. நமக்கு என்னங்க, அவர் எல்லாம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறோம். நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட பேச முடியாது. கட்டிட்டு அவ்வளோ பெயிண்ட் அடிச்சு அது திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ரொம்ப பெஜாராகிடுச்சு, என்னப்பா ஒன்றுமே பண்ண முடியலையே அந்த மாதிரி. ஆனால் அப்புறம் யோசனை பண்ணேன், நம்ம எவ்வளோ வாட்டி ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேவன் கேட்டிருக்கிறாரு, தேவனுக்கு தெரியும், தேவன் பார்த்துக்கிறாரு. ஃப்யூச்சரில் எப்படியானா அதே சமாளிக்கிறாரு. அதை எடுத்து போடுறதுக்கு எதான ஒரு வழியை காட்டலாம். இல்லை அப்படியே இருந்தாலும் அது ஏதோ நன்மைக்காக தேவன் என்ன பண்ணியிருப்பாருங்க. ஆனால் ஒரு தாட் வந்துச்சு பாருங்க, விட்டுட்டேன், தேவன் பார்த்துக்கிறாரு விட்டுட்டு இல்லைங்க, ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணுறது வேண்டாம். அந்த மாதிரி எவ்வளோ இன்சிடென்ட் எவ்ரி சிங்கிள் டே அவனே வரும். ஆனால் நம்ம தேவன் மேல் விசுவாசத்தை கொண்டிருந்தா நம்ம என்ன பண்ணலாம், சமாதானம். தட் இஸ் பீஸ் இன் காட். மூணாவது என்னங்க, பீஸ் ஆஃப் காட். டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கிலீஷில் எல்லாம். எனக்கு முதல்ல பீஸ் வித் காட், ஆனால் தேவன் கூட சமாதானம். ரெண்டாவது தேவனுக்குள்ள சமாதானம், பீஸ் இன் காட். மூணாவது பீஸ் ஆஃப் தேவனால வருகிற சமாதானம், பீஸ் ஆஃப் காட். இதை பற்றி என்ன இருக்குதுங்க பைபிளில்? உங்களுக்கு வசனம் ஞாபகம் வருது இல்லையா? என்ன வருது? பிலிப்பியர் 4:7
Philippians 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்னங்க? அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், தேவ கொடுக்கிற சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பீஸ் ஆஃப் காட், தெய்வ சமாதானம். நம்ம டிஸ்டர்ப் ஆகிறதா ஹார்ட்டு மைண்டு தானே. மைண்டு ரொம்ப யோசனை பண்ணால் ஹார்ட் என்ன ஆகுதுங்க, ப்ராப்ளமும் வந்துடுது. ஹார்ட் ப்ராப்ளமே வர்றது ஸ்ட்ரெஸ்னாலே இல்லைங்களா. நம்முடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதுதானே ஹார்ட்டு மைண்டான திங்கிங், ஓவர் திங்கிங் பண்ணுறோம். அப்புறம் இருதயம் என்ன ஆகிடுதுங்க, பாரம் ஆகிடுது. ஆனால் பீஸ் ஆஃப் காட் பாசத்தால், தேவனிலிருந்து வருகிற சமாதானம், பாசத்தால் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அது யாரும் என்ன பண்ண முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாதானா. இது தேவனுடையலேருந்து வர சமாதானம், மனுஷர்லேருந்து வர சமாதானம். மனுஷர்லேருந்து வந்த சமாதானம் மனுஷரை என்ன பண்ணிடலாம், அதை கெடுத்துடலாம், மனுஷர்லேருந்து போயிடும். ஆனால் தேவன்லேருந்து வருகிற சமாதானம் மனுஷன் என்ன பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது இல்லையா. தேவனுடைய சமாதானம், தேவன் நமக்கு எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புத்திக்கு மேலே நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம், ரீசன் பண்ணுறோம், சமாதானம் கிடைக்கிறது இல்லை. ஆலோசனை பண்ணாலும் we can't find any logic in what we are going through. பட் தேவன் அதுக்கு மிஞ்சின சமாதானத்தை என்ன பண்ணுவாங்க, அவருடைய வசனத்து மூலமாக நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால இந்த என்ன இருக்குதுங்க, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்களுடைய இருதயம் உங்கள் சிந்தையும் காத்துக்கொள்ளதாக பீஸ் ஆஃப் காட். கண்டிப்பாக தேவன் பீஸே கொடுப்பார். அதனால இயேசு பொறுக்கும்போது என்னங்க, பீஸ் ஆன் அர்த், பூமியில் என்னங்கோ அதில் பார்ஷியலி நமக்குள்ள என்ன இருக்குதுங்கோ, நம்ம மனசில் சமாதானத்தின் பிரபு இருக்கிறதுனால நமக்கு சமாதானம் தேவன். இந்த சமாதானம் இல்லைன்னா தேவன்கிட்ட போங்க, தேவன் சமாதானம் கொடுப்பார் இல்லைங்களா. ஜெபம் செய்து கண்டிப்பாக சமாதானத்தை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். 4வது பீஸ் வித் அதர்ஸ், வேறவர் கூட சமாதானம். நாம் தேவன் கூட உப்பரமாகணும் இல்லையா, தேவனுடைய சமாதானத்தில் இருக்கணும். தெய்வ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவருக்குள்ளே என்ன பண்ணணும், சமாதானம். வீட்டில் மற்றவர் கூட, சபையில், ஆஃபீஸில் எல்லோரும் கூட சமாதானமாக இருக்கணும் இல்லையா. யூஸ்வலி வெளியே ஆஃபீஸில் சர்ச்சில் எல்லாம் கொஞ்சம் என்ன ஆகிடும், ரொம்ப ஜெனரஸாக பெனவலண்ட்டாக என்ன பண்ணிட்டு நடந்துக்கிறோம் இல்லையா. நேற்று அந்த இதுக்கு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே போயிட்டு அங்கே பிளட் டொனேஷன் பண்ணுறேன். அங்கே போயிட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் சடனாக திரும்ப இப்படி டக்குன்னு என்ன ஆகிட்டாருங்க, திரும்பிட்டார், என் மேலே வந்துட்டார். ஆட்டோமேட்டிக் அவர் சொல்லினாரு, நான் நோ ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடுச்சுங்க. வெளியே என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோம், அதை வீட்டில் பண்ண பார்த்துன்னு போக முடியாது என்ன இருக்குதுங்க சிறுன்னு. அப்போ ஒரிஜினலாக இருக்கிறது கேரக்டர் எங்கே தான் தெரியுது, வீட்டில். வெளியேனா பொலைட்டாக இருக்கணும், ரூடாக இருக்கக்கூடாது. அவர் முன்னால் நம்முடைய இமேஜ் என்ன கூடாது. சபையில் கூட ரொம்ப என்ன பண்ணுறோம், பார்த்துக்கிறாரு, நான் இப்படி கோவப்பட்டா இப்படி பண்ண என்ன பண்ணுவார், என்னை ஜட்ஜ் பண்ணிடுவார். ரொம்ப உஷார். ஆஃபீஸில் கூட பொலைட்னஸ்ஸாக இருக்கிறோம். ஆனால் வீட்டில் உண்மையான என்ன ஆயிடுதுங்க நேச்சர். அதனால எங்கேயோ ப்ராக்டிஸ் பண்ணோம், ஃபேமிலியில் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கிறது, மனைவி கூட சமாதானமாக இருக்கு, மக்கள் கூட, பெற்றோர் கூட சமாதானம். அங்கே உங்களுடைய ட்ரூ நேச்சர் என்ன பண்ணுங்க, பெனவலன்ஸ், ஜெனரஸ் நேச்சர், நோபல் நேச்சர், மன்னிப்பு, இதெல்லாம் என்ன பண்ணுங்க அங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் என்று பார்க்குறோம். அது பைபிளில் கூட இருக்குது. எல்லாரும் கூட சமாதானமாக இருங்க நிற்குதில்ல. ரோமர் 12:18, ரோமர்ஸ் 12:18. கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். என்னங்க கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோட எப்போது சமாதானம் இருக்க முடியாது. ஏன்னா மனுஷர்கள் அப்படி இருப்பாங்க. ஆனால் ஆஸ் என்ன அர்த்தமா, if it is possible as much as lieth in you. என்னங்க if it is possible, முடிஞ்ச வரைக்கும். என்னங்க if it is possible என்னங்க, கூடுமானவருக்கும் உங்கள முடிகிறவருக்கும் என்ன வந்துச்சுங்க, உங்களால் ஆன மட்டும் எவ்வளோ முடியுதோ மேக்ஸிமம் என்ன பண்ணோம், ட்ரை பண்ணும். யூஸ்வலி நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறதில்ல, ட்ரை பண்ணுறதில்ல. டக்குன்னு என்ன ஆயிடுறோம், கோவம், பேக் டு பேக் என்ன பண்ணிடுறோம், ஆன்சர் கொடுத்துட்றோம் இல்லையா. சம்டைம்ஸ் வீட்டில் கூட ஆயிடுது.
புத்தி இருக்குதா? உங்களுக்கு புத்தி இருக்குதா? இன்ஃபேக்ட் எல்லாம் டபுள் ட்ரிபிள் சேர்த்து என்ன இல்லையா? ஏதாவது கோவத்தில் என்ன அண்ணிட்டாரு, அது சாஃப்டாக கொடுக்குறோமா? அது அப்படி இல்லாத இருக்கிறோம். அதனால கூடமான உங்களால் ஆன மட்டும் என்ன பண்ணுங்க, எல்லாம் ஏன்னா இரிட்டேட் பண்ணுவாங்க, ரொம்ப ரஃப்பாக பேசுவாங்க, அநியாயமாக பேசுவாங்க, அவரே தப்பு பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ண மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? எவ்வளோ ராங்காக இருக்கிறாங்க. இந்த பொல்லான இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம என்ன பண்ணணும்? சமாதானமாக. ரொம்ப எனக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கோம் டிராஃபிக்கில் போகும்போது. உலகத்தில் போகிறது எங்கன்னா டிராஃபிக்கில் இல்லை, யாரன்னா லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணால் கோவம் வரும், பின்னாலே வந்து ஆறு அடித்தாலே கோவம் வரும். இன்னுங்க சும்மா செல்லுற ஆறு அடிச்சுன்னு ஏற்பாடு முன்னால் எங்கே என்ன வருது யூஸ்வல் திரும்பிட்டு என்ன இப்படி காட்டுறது. ஏன்னா அது அவ்வளோ இரிட்டேட் பண்ணுவாங்க, தலையில் புத்தி இல்லாத என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, நான் போகிறது வருது சமாதானம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு. இதனால சும்மா பிரச்சனை பண்ணி சிலர் இருப்பாங்க, எங்கே போனாலும் சண்டை. அங்கே பெட்ரோல் பங்க் போயிட்டோமா அங்கே அவன்கிட்ட சண்டை, ஹோட்டல் போனால் வெயிட்டர்கிட்ட சண்டை, எங்கே போனாலும் சரி அந்த சண்டை டைப்புங்க. அவர் கூட சேராதீங்க, இதுங்க நீங்கள் ப்ராப்ளமில் மாட்டுக்குவீங்க. கூடமான எங்கே இப்போ சமாதானம் விட்டுடு. இல்லை அவர் ஒன்று சொல்கிறது நீ இன்னொன்று சொல்கிறது, ரொம்ப திங்க் பண்ணி ரியாக்ட் பண்ணுறது. சேட்டன் காத்து நிற்கிறான் உங்களை என்ன பண்ணும் இல்லைங்களா, ப்ரொவோக் பண்ணி உங்களுக்கு இருக்கிற பேட் நேச்சர் என்னங்கோ. சில பீப்புள் இருப்பார், they bring out the worst in you. Some of the people will bring the best in you, but most people will bring the worst. உங்களுக்கு இருக்கிற கெட்டதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ வருஷம் இருக்கும் அந்த பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி திரும்பி ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி செய்துருவாங்க. அந்த மாதிரி ஜனங்க ரொம்ப இரிட்டேட் ஆகும் நமக்கு. அவர் அப்படி ஒன்று பண்ணுறது வாயில் வந்துடும், மறந்துருக்கிறதெல்லாம் வந்துடும். ஆனால் என்ன பண்ணணும் நம்ம, தேவனை எல்லாரும் கூட சமாதானம். உங்களுக்கு தப்பை பண்ணுறவருக்கும் என்ன பண்ணுங்க, சமாதானம் இரு இல்லைங்க. தட் இஸ் வாட் வி ஆர் கால்ட் டு பி. சகோதரர் மட்டுமல்ல, நமக்கு தேவன் கூட உப்புறமாகி உலகத்தை தேவனை கூட உப்புறமாக்குற ஒரு ஊழிய கொடுத்துருக்கிறாரு. வச்சுங்க லாஸ்ட்டாக 2 கொரிந்தியர் 5:18 2 Corinthians 5:18-20. இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் தம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை ஒப்புரவாக்கி நமக்கு ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை தந்திருக்கிறார். வாசிமா இங்கிலீஷ்ல. And all things are of God, who hath reconciled us to himself by Jesus Christ, and hath given to us the ministry of reconciliation. நமக்கு அந்த மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. நாம் என்ன பண்ணோம், ஜனங்களே தேவன் கூட என்ன பண்ணோம், அது மினிஸ்ட்ரி. இயேசு சொன்னார் இல்லையா, சமாதானம் செய்கிறவர் பாக்கியவான், அவர் தேவனுடைய மக்கள். சமாதானம் பண்ணும். ஆனால் என்னங்க, ஃபர்ஸ்ட் ஜனங்களே தேவன் கூட சமாதானம் பண்ணும். அப்போ அவரவருக்குள்ள கூட என்ன பண்ணோம், சமாதானம். சபையில் சமாதானம், வீட்டில் சமாதானம் பண்ணும் இல்லையா. உலகத்தை தேவனுக்கு உப்புறமாக்குற ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், தேவன் பற்றி சொல்லணும், இயேசு பற்றி சொல்லணும். இயேசு பற்றி சொல்லும் போது இயேசு மூலமாக தான் உலகம் என்ன ஆக முடியும், தேவன் கூட. அதை பண்ணுறோமா, இண்டிவிஜுவல் விட்னஸ் பண்ணுறோமா, ஆலோசனை பண்ணணும். விட்னஸ் பண்ணி பண்ணி என்ன பண்ணும், மற்றவரை தேவனுக்கு உப்புறம் ஆக்க வேண்டும். அப்புறம் அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. ஒப்புரவாக்குகிற உபதேசத்தை நமக்கு has given us the word of reconciliation, அந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், இயேசு உலகத்துக்காக மரித்திருக்கிறார். உலக பாவம் என்ன இருக்குதுங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்குது. உலக பாவம் நீக்கிறதுக்கு தேவன் ரெடி ஆகிக்கிறார். அது ஜனங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். உங்கள் பாவத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், மன்னிக்கிறார். அவரை நம்பி வாங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த உப்புறமாக்குடைய உபதேசத்தை டீச் பண்ணணும், இயேசு பற்றி டீச் பண்ணணும் இல்லையா. எனக்கு காத்தில் ஒரு இது பார்த்தேன், ரொம்ப பிஜாராச்சு. யார் ஒரு ஆர்எஸ்எஸ்ல மீட்டிங், பெரிய இதில் அவர் கன்னடாவில் சொல்லி நிற்கிறார். எல்லாரோடைய வர்ஸ்ட் வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் தான். கிறிஸ்டியன்ஸ் போய் வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாரு, இயேசு பற்றி சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணி நிற்கிறாரு, நம்முடைய தர்மத்தை விட்டு கிறிஸ்தவ போகிறதுக்கு பண்ணி நிற்கிறாரு
எங்கோ பீதர்லேயோ எங்கேயோ 10,000 பேர் என்ன ஆகிட்டுக்கிறாரா கிறிஸ்டியன்ஸா. இது அவ்வளோ கோபமாக அதை நம்ம ஸ்டாப் பண்ணும், நம்ம இது என்ன பண்ணும் காத்துக்கணும், அவ்வளோ கோவம். அந்த ஹேட் ஸ்பீச் அப்படி இருக்குதுங்கோ. அப்படி தான் என்றார். என்ன அவருக்கு புரியல, தெரியாமல் என்ன பண்ணுறாருங்கோ, இயேசு யாரோ வேற நினைச்சிட்டார், தேவனுடைய குமாரன் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்காக மரித்திருக்கிறார். அந்த வார்த்தையை அந்த உபதேசத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம அந்த வேலையை என்ன பண்ணணும், சொல்லித்தான் ஆகணும். நம்ம சொல்லணும் சகோதர சகோதரி. இல்லைங்க, நான் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம கிறிஸ்து பற்றி வேற எல்லாம் பேசுகிறோம், அப்படியே விட்டுடுறோம். எவ்வளோ பேர் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாரு உங்களுக்கு, ஏன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் இருக்கலாம். ஆனால் எப்படியானா நீங்கள் ஒரு 2 வார்த்தை என்ன பண்ணலாம், இல்லை அந்த ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்குது, அதனால் நம்ம செய்யணும். ஆனாலும் இயேசு 2ஆம் வருகையில சைத்தானை கட்டு போட்டு எல்லோரும் உயிர்த்தெழுதல் எழுதும்போது அப்போ உலகத்துக்கு என்ன வரும், அந்த ஞானம் சமாதானம் வரும். அந்த நாளுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்பொழுதே நமக்கு தேவன் சமாதானத்தை இயேசு மூலமாக கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக.